அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் 10வது பாடமாக இருக்க இதழியலில் மாப்பா குருசாமி புத்தகத்திலேருந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வினா எண் 94 இருந்து பார்க்கலாம். வினா எண் 94 தலையங்கம் எழுதுபவருக்கு கற்றுக் கொடுக்க தாக்க காக்க புகழ 4 வகை வாய்ப்புகள் கிடைக்கின்றன என்றவர் ஆர்தர் பிரிஸ்பேனே. தலையங்கம் எழுதுபவருக்கு கற்றுக் கொடுக்க தாக்க காக்க புகழ 4 வகை வாய்ப்புகள் கிடைக்கின்றன என்றவர் ஆர்தர் பிரிஸ்பேனே. வினா எண் 95 இதழியலாளர்களிடம் தனி செல்வாக்கு பெற்றிருக்கும் ஆங்கில சொல் ஃபியூச்சர். இதழியலாளர்களிடம் தனி செல்வாக்கு பெற்றிருக்கும் ஆங்கில சொல் ஃபியூச்சர். வினா எண் 96 இதனை தமிழில் சிறப்பு தனிக்கூறு என்றும் சிறப்பு தூக்கி என்றும் மொழிபெயர்க்கின்றனர். இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறத தமிழில் சிறப்பு தனிக்கூறு என்றும் சிறப்பு தூக்கி அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. 97 சுவையுடைய சிறப்பு தனிக்கூறுகள் என்ற நூலை எழுதியவர் பிரைன் நிக்கோலஸ். சுவையுடைய சிறப்பு தனிக்கூறுகள் என்ற நூலை எழுதியவர் பிரைன் நிக்கோலஸ். 98 சிறப்பு தனிக்கூறுகளை செய்தித்தாட்களின் ஆன்மா என்றவர் பிரைன் நிக்கோலஸ். சிறப்பு தனிக்கூறுகளை செய்தித்தாட்களின் ஆன்மா என்றவர் பிரைன் நிக்கோலஸ். வினா எண் 99 மற்றைய செய்திகளிலிருந்து சிறப்பு தனிக்கூறுகளை பிரிக்கும் இயல்புகளாக உடனடி காலத்தொடர்பின்மை சுவையான விறுவிறுப்பான பொருளை பற்றி ஆழ்ந்து விவரித்தல் ஆகியவற்றை கூறலாம் என்றவர்கள் ஜேம்ஸ் எம் நீலும் சூசனோ எஸ் பிரவுனும். மற்றைய செய்திகளிலிருந்து சிறப்பு தனிக்கூறுகளை பிரிக்கும் இயல்புகளாக உடனடி காலத்தொடர்பின்மை சுவையான விறுவிறுப்பான பொருளை பற்றி ஆழ்ந்து விவரித்தல் ஆகியவற்றை கூறலாம் என்றவர் ஜேம்ஸ் எம் நீலும் சூசானே எஸ் பிரவுனும். வினா எண் 100 சிறப்பு தனிக்கூறு கால தொடர்புடையது என்றவர் எம் வி காமத். சிறப்பு தனிக்கூறு கால தொடர்புடையது என்றவர் எம் வி காமத். சிறப்பு தனிக்கூறில் எழுதியவரின் பெயரை கட்டாயம் வெளியிடுவார்கள். சிறப்பு தனிக்கூறில் எழுதியவரின் பெயரை கட்டாயம் வெளியிடுவார்கள். வினா எண் 102 கட்டுரை என்பது பல மாடிகளையும் பல்வேறு வீடுகளையும் கொண்ட அரண்மனை போன்றது. சிறப்பு தனிக்கூறு என்பது ஒரு சிறிய நேர்த்தியான ஓர் அறை கொண்ட குடிசை போன்றது என்றவர் டிஎஸ் மெக்தா. கட்டுரை அப்படிங்கிறது பல மாடிகளையும் பல்வேறு வீடுகளையும் கொண்ட அரண்மனை. அதில் சிறப்பு தனிக்கூறு அப்படிங்கிறது ஒரே அறை கொண்ட குடிசை வீடு அப்படின்னு சொன்னவர் டிஎஸ் மெக்தா. வினா எண் 103 திறனாய்வாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் அறநெறிச்சார பாடல் எதுனா காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருட்கண் ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே காய்வதன் கண் உற்ற குணந்தோன்றதாகும் உவப்பதன் கண் குற்றமுன் தோன்றா கெடும். திறனாய்வாளர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துற அறநெறிச்சாரல் பாடல் எதுனா காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருட்கண் ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே காய்வதன் கண் உற்ற குணம் தோன்றதாகும் உவப்ப தன் கண் குற்றமும் தோன்றா கெடும். வினா எண் 104 தமிழ் நாளிதழில் தினமணி ஓரளவு முறையாக மதிப்புரைகளை வெளியிடுகிறது. தமிழ் நாளிதழ்களில் தினமணி ஓரளவு முறையாக மதிப்புரைகளை வெளியிடுகின்றது. 105 வார இதழ்களில் குமுதம் புதிய நூற்களை புத்தகம் என்ற தலைப்பில் அறிமுகப்படுத்துகிறது. வார இதழ்களில் குமுதம் புதிய நூற்களை புத்தகம் என்ற தலைப்பில் அறிமுகப்படுத்துகின்றது. வினா எண் 106 திங்கள் இதழ்களில் செந்தமிழ் செல்வி முறையாக நூல் திறனாய்வு பணியினை செய்கின்றது. மாதம் வர இதழ்களில் செந்தமிழ் செல்வி அப்படிங்கிற செந்தமிழ் செல்வி அப்படிங்கிற இதழ் நூல்களுக்கான திறனாய்வு பணியினை சிறப்பாக செய்யுது. அதுவே வார இதழ்லன்னு பார்த்தோம்னா குமுதம் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சர்வோதயம் இதழில் தரமான நூற்களுக்கு மதிப்புரை வருகின்றது. சர்வோதயம் இதழில் தரமான நூற்களுக்கு மதிப்புரை வருகின்றது. 108 பொதுமக்களுக்காக வெளிவருகின்ற பத்திரிகையில் மதிப்புரை தேவையில்லை என்றவர் சீப ஆதித்தனார். பொதுமக்களுக்காக வெளிவருகின்ற பத்திரிகையில் மதிப்புரை தேவையில்லை என்றவர் சீப ஆதித்தனார். 109 2 நூற்றாண்டுகள் அனுபவத்தின் அடிப்படையில் வளர்ச்சி பெற்ற தகவல் பரப்புவதன் அற்புதமான முறையாக செய்தித்தாளின் செய்தி இருக்கின்றது. அது எழுதுகின்ற முறையாலும் அதன் இறுதி விளைவுகளாலும் அது அற்புதமானது என்றவர் ரெங்கசுவாமி பார்த்தசாரதி. 2 நூற்றாண்டுகள் அனுபவத்தின் அடிப்படையில் வளர்ச்சி பெற்ற தகவல் பரப்புவதன் அற்புதமான முறையாக செய்தித்தாளின் செய்தி இருக்கின்றது. அது எழுதுகின்ற முறையாலும் அதன் இறுதி விளைவுகளாலும் அது அற்புதமானது என்றவர் ரெங்கசுவாமி பார்த்தசாரதி.
வினா எண் 110 ஒரு செய்தியை வெளியிடலாமா கூடாதா என்ற சந்தேகம் ஏற்பட்டால் அந்த செய்தியை வெளியிடக்கூடாது. சந்தேகத்தை நீக்கிக் கொண்டுதான் வெளியிட வேண்டும். ஒரு செய்தியை தவறாக வெளியிடுவதை வெளியிடாமல் இருப்பது நல்லது என்றவர் சி.ப. ஆதித்தனார். ஒரு செய்தியை வெளியிடலாமா கூடாதா என்ற சந்தேகம் ஏற்பட்டால் அந்த செய்தியை வெளியிடக்கூடாது. சந்தேகத்தை நீக்கிக் கொண்டுதான் வெளியிட வேண்டும். ஒரு செய்தியை தவறாக வெளியிடுவதை வெளியிடாமல் இருப்பது நல்லது என்றவர் சி.ப. ஆதித்தனார். வினா எண் 111 பேச்சு வழக்கில் இருக்கும் தமிழே உயிருள்ள தமிழ், அதை கொச்சை நீக்கி எழுத வேண்டும் என்றவர் சி.ப. ஆதித்தனார். பேச்சு வழக்கில் இருக்கும் தமிழே உயிருள்ள தமிழ், அதை கொச்சை நீக்கி எழுத வேண்டும் என்றவர் சி.ப. ஆதித்தனார். கடின நடையில் எழுதக்கூடாது என்றவர் சி.ப. ஆதித்தனார். அதாவது செய்தித்தாளை இதழ்களை கடின நடையில் எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சி.ப. ஆதித்தனார். அடுத்தது செய்தித்தாளை புரிகிற தமிழில் எழுதினால் மட்டும் போதாது, பேசுகிற தமிழில் எழுத வேண்டும் என்றவர் சி.ப. ஆதித்தனார். செய்தித்தாள் அல்லது இதழை புரிகிற தமிழில் எழுதினால் மட்டும் போதாது, பேசுகிற தமிழில் எழுதணும் என்றவர் சி.ப. ஆதித்தனார். அடுத்ததாக துணையாசிரியரை அவர் ஒரு படைப்பு கலைஞர் என்று எம்.வி. காமத் வர்ணிக்கிறார். துணையாசிரியர் இருக்கார் இல்லையா, அவரை ஒரு படைப்பு கலைஞர் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா எம்.வி. காமத். நார்த்கிளிப் என்பவர் செய்தியாளர்கள் செய்தித்தாளை எழுதுகின்றார்கள் உருவாக்குகின்றார்கள் என்கின்றார். துணையாசிரியர்கள் அதனை நார்த்கிளிப் என்ன சொல்றாருன்னா செய்தியாளர்கள் செய்தித்தாளை எழுதுறாங்க, துணையாசிரியர்கள் அதை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்த்கிளிப் என்பவர் செய்தியாளர்கள் செய்தித்தாளை எழுதுகின்றார்கள், துணையாசிரியர்கள் அதனை உருவாக்குகின்றார்கள் என்கின்றார். நார்த்கிளிப் என்பவர் செய்தியாளர்கள் செய்தித்தாளை எழுதுகின்றார்கள், துணையாசிரியர்கள் அதனை உருவாக்குகின்றார்கள் என்கின்றார். அடுத்ததான் நேவின்சன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா எந்த முட்டாளும் எழுதலாம், ஆனால் அதனை செப்பனிட சொர்க்கத்தில் பிறந்த ஒரு மேதை தேவை. இதழை எந்த முட்டாளும் எழுதலாம், ஆனால் அதனை செப்பனிட சொர்க்கத்தில் பிறந்த ஒரு மேதை தேவை அப்படின்னு சொன்னவர் நேவின்சன். வினா எண் 117 பத்திரிகை உலகின் மேல்மட்ட அறிவாளிகள் தான் துணையாசிரியர்கள். மக்களிடம் பெயர் பெற்றிருக்கும் செய்தித்தாளுக்கு கவர்ச்சியையும் சுவையையும் அந்த அறிவார்ந்த குழுவினர் வழங்குகின்றனர். செய்தித்தாளின் நடையும் மேம்பாட்டையும் தரத்தையும் அவர்களே உருவாக்குகின்றனர் என்று ரெங்கசுவாமி பார்த்தசாரதி குறிப்பிடுகின்றார். பத்திரிகை உலகில் மேல்மட்ட அறிவாளிகள் யாருன்னா துணையாசிரியர்கள். மக்கள் கிட்ட பெயர் பெற்றிருக்க செய்தித்தாள்களுக்கு கவர்ச்சி சுவை அறிவார்ந்த அந்த குழுவினர் தான் அதை கொடுக்குறாங்க. செய்தித்தாளின் நடையின் மேம்பாட்டையும் தரத்தையும் துணையாசிரியர்கள் தான் உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா ரெங்கசுவாமி பார்த்தசாரதி. வினா எண் 118 செய்தியாளர் ஏதாவது ஒரு துறையில் வல்லவராக இருந்தால் போதும், ஆனால் துணையாசிரியர் பல்வேறு வகையான பணிகளை செய்வதால் பல்துறை வித்தகராக விளங்க வேண்டும். செய்தியாளர் ஒரு துறையில் சிறந்திருந்தால் போதும், ஆனால் துணையாசிரியர் பல்வேறு பணிகளை செய்வதால் பல்துறை வித்தகராக விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 119 சார்ஜ் சி பாஸ்டியன், லேலாண்ட், டி.கே. ஃப்ளாய்ட், கே. பாஸ்கெட்டே ஆகியோர் உதவி ஆசிரியருக்கு 9 இயல்கள் இருக்க வேணும். துணையாசிரியருக்கு 9 இயல்புகள் இருக்கணும்னு சொன்னவங்க யாருன்னா சார்ஜ் சி பாஸ்டியன், லேலாண்டு, டி.கே.எஸ். ஃப்ளாய்ட், கே. பாஸ்கெட்டே ஆகியோர் உதவி ஆசிரியருக்கு 9 இயல்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வீடியோவில் 119 வரைக்கும் இருக்க வினாக்கள் பார்த்துருக்கோம். நாளைக்கு வீடியோவில் மீதி இருக்க வினாக்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.